பசுமை நிறைந்த சின்ன கிராமம். காலையில சூரியன் எழும்பும்போது வயலெல்லாம் மெதுவா உயிர் பெறும். காற்றுல மண்வாசனை கலந்திருக்கும். அந்த கிராமத்துல வாழ்க்கை ரொம்ப சத்தமா இல்ல, நிதானமா தான் ஓடும். ஆனா மனசுக்குள்ள ஆழமா பதியும். அந்த கிராமத்துல வாழ்றவன் தான் ரவி. அவன் குடும்பம் தலைமுறை தலைமுறையா விவசாயம்தான். சின்ன வயசுல இருந்து வயலும் மண்ணும் அவனுக்கு பழக்கம். ஆனா ரவி வளர வளர அவன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஒளிந்துகிட்டே இருந்தது. இனி இந்த விவசாயத்துல என்ன இருக்கு? நகரத்துக்கு போனாதான் வாழ்க்கை சரியாகும் போலிருக்கே. இந்த எண்ணம் நாளுக்கு நாள் அவனை அழுத்த ஆரம்பிச்சது. ரவியின் அப்பா மட்டும் வேற மாதிரி. சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே தினமும் வயலுக்கு போயிடுவார். விதை போடும்போது கூட மண்ணோட பேசுற மாதிரிதான் செய்வார். அதையெல்லாம் பார்த்து ரவி சிரிப்பான். ஒரு நாள் லேசா கிண்டல் பண்ற மாதிரி கேட்டான், அப்பா, மண்ணுக்கு உண்மையிலேயே காதா இருக்கு? அப்பா சின்ன சிரிப்போட பதில் சொன்னார், இருக்கு ரவி, ஆனா அதை கேட்க நம்ம நிக்கணும். காலம் போச்சு. ஒரு வருஷம் மழையே சரியா பெய்யல, பயிர் வரல, கடன் சேர்ந்தது. அதுக்குள்ள அப்பாவின் உடம்பும் சரியில்லாம போச்சு. மருத்துவமனையில படுத்தபடியே ரவியை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைதான், இந்த மண்ணை விட்டு போகாதே, இதுல இன்னும் உயிர் இருக்கு. அந்த நாள் ரவியின் வாழ்க்கை திசை மாறின நாள். நகரத்துக்கு போகணும்னு நினைச்ச முடிவை அவன் மனசுக்குள்ளே கிழிச்சு போட்டான். நான் விவசாயம்தான் பண்ண போறேன்னு தீர்மானிச்சான். ஆனா அவனுக்கு பழைய முறைகள் பிடிக்கல. அவன் புதுசா கத்துக்க ஆரம்பிச்சான். இயற்கை விவசாயம், நாட்டு விதைகள், தண்ணீர் சேமிப்பு, மண்ணோட இயல்பு, இதெல்லாம். கிராமத்துல சில பேருக்கு இது வேடிக்கையா இருந்தது. படிச்ச பையன் இப்ப மண்ணு கிளறான்னு சிரிச்சாங்க. அவன் கவலைப்படல. ஆனா முதல் பயிர் முழுசா தோல்வி. அந்த இரவு ரவி வயலுக்குள்ள தனியா உட்கார்ந்திருந்தான். காற்று மெதுவா அடிச்சது. மண் வாசனை அவன் மூச்சுக்குள்ளே இறங்கிச்சு. அப்பா சொன்ன வார்த்தை அவன் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஒலிச்சது, மண்ணு பேசும். அப்போதுதான் ரவிக்கு புரிஞ்சுது, அவன் இதுவரைக்கும் மண்ணை கேட்டதே இல்ல. எப்பவும் அதுக்கு கட்டளைதான் போட்டுட்டு இருந்தான். அடுத்த சீசன்ல இருந்து அவன் மாற ஆரம்பிச்சான். எங்க தண்ணி நிக்குது, எங்க வெயில் அதிகம், மண் எங்க சோர்ந்து இருக்கு, அதுக்கேத்த மாதிரி பயிர் மாற்றினான். இந்த முறை பயிர் செழிச்சது. வயல் பச்சை நிறமா மாறிச்சு. முழு கிராமமும் ஆச்சரியமா பார்த்தது. மீடியா வந்தது, ஆபீசர்ஸ் வந்தாங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு கேட்டாங்க. ரவி சிரிச்சுக்கிட்டே ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னான், நான் புதுசா எதுவும் செய்யல, மண்ணு சொன்னதைக் கேட்டேன். அப்புறம் ஒரு நாள் ஒரு பெரிய கம்பெனி வந்தது. நல்ல விலை சொல்லி நிலம் வாங்க. ரவிக்கு காசு தேவை. வாழ்க்கை செட் ஆகிற மாதிரி ஒரு சான்ஸ். அவன் ஒரு நாள் முழுக்க யோசிச்சான். அடுத்த நாள் அவன் பதில் இல்ல. அவன் சொன்ன வார்த்தை சிம்பிள், இந்த நிலம் எனக்கு சொத்து இல்ல, நான் இதுக்கு பொறுப்பாளர்தான். இத வித்தா நாளைக்கு என் பிள்ளை கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? அப்பா, மண்ணு எங்கே அன்னு. இன்றைக்கு ரவி பெரிய பணக்காரன் இல்ல, ஆனா அவன் வயல் உயிரோட இருக்கு. அவன் கிராமம் தன்னம்பிக்கையோட இருக்கு. அவன் மனசு அமைதியோட இருக்கு. ஏன்னா விவசாயம் ஒரு தொழில் மட்டும் இல்ல, அது ஒரு தலைமுறைக்கு விடுற வாக்குறுதி.